சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? ஐயா, உனக்கு வாக்குல சனி. பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்குற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் ஓரளவு சமாளிச்சுறேன் சார். பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கலாமடா. சார், நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம். இப்படி விளையாண்டுக்க என்ன அப்பா நீ திங்க ஒப்பா சொல்லு என்ன பெருமாடா. நான் திங்க டிஃபா அது போய் என் கஷ்டப்பா. நீ வா மூடுகா. நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா? அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுதுல. செருப்பு பிஞ்சிரும். சிங்கம் மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே. உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம். அப்ப இன்னைக்கு ஒரு புட்டி ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா. மானம் கிட்ட பேட. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நானு சார்ந்து உனக்கு லைஃபும் வைஃபும் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகாது. ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடிய போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆமா, நாங்க மாடு மேய்க்க போறோம். நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? ஏண்டா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க? அதான் காசு வராது தெரியும்ல. அப்புறம் என்ன 100% அவனுக்கு குத்துற வேண்டியது தானே? ஜாலியா வருவான்ல. 100% அவனுக்கு குத்துறா. 100% எனக்கு கொடுக்குறது. நீங்க ஏன்டா உயிரை கொடுத்து கடத்துறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? எல்லாம் ஒரு அன்னதானம் தான். டேய் முட்டாள், ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலயும் கழட்டி விட்டு போயிருவாங்க. என்னல வாழல இல்ல சார் ஊர்ல இருக்கன்னு சொன்னா நம்ப மாட்டேல. நம்பல. இல்ல இப்படியே பேசுனா அடிச்சு பல்லுகளை உடைச்சு விடும்ல. அடிச்சு காது இதெல்லாம் கிழிச்சு விட்டுருவோம்ல. தூத்துக்குடி உப்பள்ளி மூஞ்சில அடிச்சு விடும்ல. கோவில்பட்டி மண்ணல்லி வாயில போட்டுருவோம்ல. நம்மளை விட கேவலமான ஆளா இருக்கணும் ஐயா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க?
எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. முடிஞ்சு மச்சான், முடிஞ்சு மச்சான். முடியல மச்சான், மயக்கம் வரல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தோசைக்கல்லு மேல் வெள்ள ஆம்லெட்டா. ஆனா